சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் பாகம் 4 விரிவுரை தொடங்குகிறேன். சுப்ரபாதத்திலே 18வது ஸ்லோகம் வரை பார்த்தோம். இன்று 19 பார்க்க வேண்டும். த்வத் பாத தூளி பரித ஸ்புரிதோத்தமாங்காக ஸ்வர்க அபவர்க நிரபேக்ஷ நிஜாந்தரங்காக கல்பாகம ஆகலனையா ஆக்குலத்தாம் லபந்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். நவகிரகங்கள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு காத்திருக்கின்றன என்று சொன்னார் போன ஸ்லோகத்தில். நவகிரகங்களுடைய ஆதிக்கம் சாதாரண மனிதர்களிடம்தான். பகவானுடைய அடியார்களிடத்தில் அந்த பருப்பு வேகாது. அதனால் அடியவர்களுக்கு தொண்டு செய்து பகவானுடைய நல்லெண்ணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நவகிரகங்கள் காத்திருக்கின்றார்களாம். அப்படி சொன்னார் போன ஸ்லோகத்தில். அவங்கள பற்றி இப்போவும் சொல்கிறார். அந்த நவகிரகங்கள் எப்படி நிற்கிறார்கள் அப்படின்னா, துவத் பாத தூளி பரித, பெருமாளுடைய பாதத்தில் இருக்கிற தூசி தங்கள் தலை மீது ஒட்டி இருக்கும்படி நிற்கிறார்கள். பாதத்தை வணங்கியிருக்கிறாங்க. அந்த பாதத்தில் அடியில் இருக்கிற தூசியானது இவங்க தலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு கேள்வி வருது. பெருமாளுடைய பாதத்தினுடைய தூசி நவகிரகங்களுடைய தலையில் போய் ஒட்டி இருக்குதுன்னா, அப்போ பெருமாள் பாதம் அவ்வளோ அழுக்காக இருக்குமா, சேரும் சகதியுமாக இருக்குமா, எங்கே போய் நடந்துட்டு வந்தார் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, பெருமாளுடைய பாதத்திலே சாத்தி இருக்கப்படும் தாமரை புஷ்பங்கள், இன்னும் பல்வேறு உயர்ந்த ரக புஷ்பங்களுடைய மகரந்த தூள் பாதத்தில் ஒட்டியிருக்கு. அவர் புஷ்பங்கள் மேலே நிற்கிறார். அப்போது அந்த தூசி இந்த நவகிரகங்களுடைய சிரசில் ஒட்டிக்கிறான். அதை பெருமையாக நினச்சிக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக நாம் கீழே விழுந்துட்டோம்னா உடனே முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்து இங்கே மண் ஊட்டியிருக்கா, அங்கே மண் ஊட்டியிருக்கா, இங்கே தலையில் மண் ஊட்டியிருக்கான்னு தட்டி விட்டு நண்பரை கூப்பிட்டு இன்னும் தலையில் மண் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு கேட்டு அவர் உடனே வெளியில் ஒன்றும் மண் இல்லை அப்படின்னு ஜோக் அடிப்பார். அந்த மாதிரி நாம் தலையில் தூசி இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நவகிரகங்கள் இது பெருமாள் பாதத்தினுடைய தூசியாச்சே, இருக்கட்டும் என்று நினைக்கிறாங்களாம். தொத் பாத தூளி பரித, அவனுடைய பாத தூசியானது இந்த தலையில் நிரம்பியிருக்கு. ஸ்புரித்த உத்தமாங்கம்னா தலைக்கு பேர். அங்கே பூரா நிறையா நிரம்பி இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஸ்வர்க அபவர்க்க நிரபேட்சம். சொர்க்கம்னா தேவேந்திரனுடைய சொர்க்கலோகம், அபவர்க்கம்னா மோட்சம். அதாவது இந்த லீலா விபூதிக்கு இப்பாற்பட்ட சொர்க்கமும் எனக்கு வேண்டாம், லீலா விபூதிக்கு அப்பாற்பட்ட மோட்சமும் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த பெருமாள் சேவையே போதும், இவரை பார்த்துட்டு நின்னா போதும் என்று அவங்க நினைக்கிறாங்களாம். நிரபேட்சனா ஆசை இல்லாத, நிஜ தங்களுடைய அந்தரங்காக உள்ளங்களில் எங்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம் மோட்சமும் வேண்டாம், இது இருந்தால் போதும். சில பேர் ஒரு சுவையான படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சினிமா. அப்போ என்ன சொல்லுவாங்க, சாப்பிட வரலையான்னு கூப்பிடுறாங்க உள்ள கிச்சனில். எனக்கு சாப்பாடே வேணாம்ப்பா, இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு மோட்சத்திலேயே வெறுப்பாகி போச்சு. சொர்க்கமும் வேண்டாம்,
பெருமாள் தரிசனமே போதும்னு இருக்கிறாங்களாம். ஆனால் ஒரு கவலை இருக்கா அவங்களுக்கு. என்ன கவலைடானா, கல்ப ஆகம ஆக்கலனையாங்கிறார். இந்த யுகமெல்லாம் முடிஞ்சு அடுத்த கல்பம் வந்துருச்சுன்னா இந்த திருப்பதி பெருமாள் பாயை சுருட்டிடுவார். இது பூமியினுடைய மேப்பே மாறிடும். அப்போ இந்த திருப்பதி பெருமாள் கோயிலும் அங்கே இருக்காது. அப்படி வேறு கல்பம் இந்த கோயில் இல்லாமல் போயிட்டால் இந்த சேவை பாக்கியம் போயிடுமே. ஏன்னா இவங்க நேரம் பொழுது தெரியாமல் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. எப்போவுமே தேவர்களுக்குன்னு கேலண்டர் ஒன்று இருக்குது, மனிதர்களுக்குன்னு கேலண்டர் ஒன்று இருக்குது. தேவர்கள் கேலண்டர் எப்படிப்பட்டது அப்படின்னா, தேவர்களுக்கு ஒரு நாளுங்கிறது மனுஷாளுக்கு ஒரு வருஷம். அவங்க கேலண்டரை விட பிரம்மாவுடைய கேலண்டர் வித்தியாசமானது. பிரம்மாவுடைய ஒரு நாள் இருக்கே, அது தேவர்களுக்கு வருஷக்கணக்கில் வரும். அந்த அனுபவமானது அப்படி தோணும். இதுக்கு பாவனார்த்த கணிதம்னு சொல்கிறது. மனதினுடைய பாவனையினாலே காலக்கணக்கீடு. இப்போ ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கார். அவருக்கு தொடையில் சிலந்தி கட்டி வந்துருச்சு, விண்ணுன்னு வலிக்குது. அப்போ அன்றைக்கி 8 hours ஒர்க்கு, அந்த சம்பளம் போயிடுமேங்கிறதுக்காக அந்த வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த 8 hours ஒர்க்கு அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, 8 வருஷம் வேலை பார்த்த மாதிரி இருக்குது. அந்த வேலையை வலியோடு வேலை பார்த்தா அவருக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆனால் அதை போய் அவர் முதலாளிகிட்ட நான் 8 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், 8 வருஷம் சம்பளம் கொடுங்கன்னா கொடுப்பாரா? இது வெறுமனே பாவனார்த்த கணிதம், உன்னுடைய மனப்பான்மையினால் ஏற்பட்ட கணக்கு. அதே போல் பார்க்கில் இளங்காதலர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு வந்தவங்க ராத்திரி 9 வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கில் வாட்ச்மேன் சார் எந்திரிங்க மணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மணி ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான் ஆம்பளை. என்ன சார் சாயந்தரம் 4 மணிக்கு வந்தீங்க, 5 மணி நேரம் ஆச்சு, 9 மணி ஆயிடுச்சு இப்போ அப்படின்னோடனே, அப்படியா, ஒரு நிமிஷம் ஆன மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. இது பாவனார்த்த கணிதம். இது இலக்கியத்துக்கு ஓகே, இது வர்ணனைக்கு ஓகே, எழுதலாம், நாடகங்கள் எழுதலாம், சினிமாவில் சொல்லலாம், ஏற்கும். ஆனால் காவியங்களை கணிக்கிற போது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ராமர் 1 வருஷம் ஆண்டது 1000 வருஷம் ஆண்டதுக்கு சமம், அவ்வளவு நல்ல ஆட்சி அது. 11 வருஷம்தான் அது அப்படின்னு பாவனார்த்த கணிதமெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே எல்லாமே கேலண்டர் கணக்குப்படி நடக்கணும். ராக்கெட்டை அனுப்புகிறவன் வினாடி கணக்கில் அக்யூரசி பார்ப்பான். அவங்ககிட்ட பாவனார்த்த கணிதம்லாம் செல்லுபடி ஆகாது. வினாடினா கடிகாரத்தில் வினாடி தான், மணினா கடிகாரத்தில் உள்ள மணி தான், நாள்னா கேலண்டரில் உள்ள நாள் தான். அதில் இது இஸ் இஸ் ஈக்குவல் டு தேட்னு சொல்கிறதெல்லாம் அங்கே செல்லாது. அப்படி இவர்கள் ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்களாம். அப்படி பெருமாளை ஜெபிச்சு நிற்கிறாங்களாம். அதெல்லாம் பாவனார்த்த கணிதம். அப்போது இதை தமிழ் அலங்காரத்தில் சொல்லுவாங்க, மனநிலை கணக்கிட்டு கால அணி அப்படின்னு. மனசனுடைய பாவனையினால் காலத்தை கணக்கிடுற ஒரு அணி அலங்காரம். அது இலக்கியத்தில் பல வகையில் பேசுவான். இப்போ ஒரு காதலியை பார்த்து காதலன் சொல்லுவான், வானத்திலே தெரிகிற நட்சத்திரங்களை எல்லாம் நான் தோரணம் கட்டி தொங்க விடுவேன் உன் மாளிகையிலே. எனக்கு ஆண்டவன் பறக்கும் சக்தி மட்டும் கொடுத்திருந்தால் அந்த வட்ட நிலவை கொண்டு உனக்கு வண்ண நிலவாக உன் வீட்டில் வைப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே அப்படிமா. அது டைலாகு. இதெல்லாம் நிஜத்தில் ஏற்குமா? அது மோக வேகத்தில் பேசுகிற பேச்சு. இதெல்லாம் கணக்காகாது. இதெல்லாம் கோர்ட்டில் சொல்ல முடியுமா? செல்லுபடி ஆகுமா? ஆகாது. அது என்னென்னா பாவனார்த்தம், மனசில் ஏற்படக்கூடிய பாவனை அவங்களுக்கு எப்படி இருக்குது. இந்த கல்பம் புறம் போய் அடுத்த கல்பம் வந்துட்டா திருப்பதி கோயில் இருக்காதே அப்படிங்கிற கவலை வந்துருச்சான். அது சொல்கிறாரு, இந்த
கல்ப ஆகம ஆக்கலனையா, இந்த கல்பம் முடிந்து வேறு கல்பம் வந்துவிடுமோ என்ற ஆக்கலனையா எண்ணத்தினாலே ஆகுலதாம் மனக்கலக்கத்தை லபந்தே அடைகிறார்கள். எனவே வெங்கடாச்சலபதி, நீ எழுந்து உனக்கு நல்ல பொழுது புலரட்டும், அவங்களெல்லாம் கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி பல்வேறு கண்ணோட்டத்தில் அந்த திருப்பதி சுப்ரபாத சேவையை சாதிக்கிறார். தேவர்கள் வந்திருக்கிறார்கள், அது அவருடைய ஞான கண்ணுக்கு தெரிகிறது. அவங்க முகத்தில் ஒரு கவலை தெரியுது. அது என்ன கவலை அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சேவை சீக்கிரம் முடிஞ்சிருமோ அப்படின்ற கவலை. 4 மணி நேரம் சினிமா முடிஞ்ச பிறகு சின்ன குழந்தை என்ன சொல்லும், ஐயோ சினிமா முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லும். அவங்களுக்கு கேளிக்கையில் நாட்டம், அதுபோல் இவங்களுக்கு கைங்கரியத்தில் நாட்டம். அதை நம்ம சொல்லி வைப்போம். இப்போவும் கூட பார்த்திங்கன்னா திருப்பதியில் போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனீங்கன்னா அங்கே சில பேர் நின்றுக்கிட்டு ஜரகண்டின்னு தள்ளி விடுவாங்க. ஏன்னா போகிறவன்லாம் அப்படியே நின்றுறான், ஸ்டன்னாகி போய் அப்படி பார்க்குறான். ஒரு 1/4 மணி நேரமாவது நிற்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுறான். அவங்க தேவர்களை ஜருகண்டின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, இங்கே அவங்க நின்றுட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்னென்னா, ஜருகண்டி கவலை இல்லை, இந்த யுகம் முடிஞ்சு கல்பம் முடிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற கவலை என்று எழுதுகிறார். அப்போ அதிலிருந்து அந்த திருப்பதி பெருமாளுடைய பெருமை எப்படிப்பட்டது, தேவர்கள் காலம் போகிறது தெரியாமல் அங்கே சேவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நயத்தை இங்கே வைக்கிறார். அடுத்து 20வது ஸ்லோகம். கோபுர அக்ர சிகராணி நிரீட்சமானாக ஸ்வர்காபவர்க பதவீம் பரமாம் ஸ்ரயந்தா மர்த்தியாக மனுஷ்யபுவனே மதிமாஸ்ரயந்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். அடுத்து என்ன சொல்கிறார், பூமியில் இருக்கிற மனிதர்களில் சில பேர் யாக யஜ்ஞங்கள் பண்ணி அதன் பலனை அடைவதற்காக சொர்க்கம் போய்கிட்டு இருக்காங்க. சிலர் பிரபத்தி வழியே மோட்சம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தை விட்டுவிட்டு மற்ற உலகங்களை தாண்டி போகக்கூடிய பாதையில் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. வைகுண்டம் போகிறவங்க அர்ச்சராதிகதியில் போய்கிட்டு இருக்காங்க, சொர்க்கம் போகிறவங்க இந்திர பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகிறவங்க தற்செயலாக அப்படி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இந்த திருப்பதி கோயில் கோபுர கலசமெல்லாம் தெரிகிறதாம். உடனே அவங்களுக்கு மனசில் என்ன தோன்றுதான், ஆகா இந்த அற்புத காட்சி இந்திரலோகத்திலையும் கிடைக்காது, ஸ்ரீவைகுண்டத்திலையும் கிடைக்காது, அதனால் எங்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம் வைகுண்டமும் வேண்டாம், எங்கள் புண்ணியத்தெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க, நல்லிஃபை பண்ணிவிடுங்க, அந்த செக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், தயவு பண்ணி எங்களை பூமிக்கு அனுப்பிடுங்க, நாங்கள் திருப்பதி பெருமாளை போய் சேவிக்கிறோம், அது போதும், இந்த சொர்க்கமும் வேணாம் வைகுண்டமும் வேணாம்னு பக்தர்கள் ரிட்டர்ன் ஆகிறாங்களாம். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்களாம். அதை சொல்கிறார், கோபுராக்ர சிக்கராணி, உன்னுடைய இந்த திருப்பதி கோயிலுடைய கோபுரத்தின் உச்சியில் இருக்கிற அந்த கலசங்களை நிரீட்சமானாக பார்த்துவிட்டு சொர்க்க அப்பவர்க்க பதவியும் பரமாம் ஸ்ரயந்தக, தாங்கள் பண்ணின நற்கர்மங்களாலே சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடைந்து அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறவர்கள் பரமாம் ஸ்ரயந்தகா மர்த்தியாக மனிதர்கள் மனுஷ்யபுவனே மதிமாசிரயந்தே, இந்த பூமியே தேவலை, பூமியில் கிடைக்கக்கூடிய திருப்பதி கோயில் தரிசன பாக்கியம் அங்கே சொர்க்கத்தில் கிடைக்காது என்று பூமிக்கு திரும்பி வர ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கோவிலில் பள்ளி கொண்டிருக்கிற இந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதி, நீ நின்ற பாவனையிலே உறங்குகிறாய், உனக்கு பொழுது நற்பொழுது விடியட்டும் என்று பாடுறார். இந்த சுப்பிரபாதம் சாதித்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமிகளுடைய அந்த கவிதா புத்தி, அந்த கற்பனைகள் எப்படியெல்லாம் சிருஷ்டி ஆகுது பார்த்திங்களா. அப்போது ஒரு கவிதை எழுதணும்னா எதுகமோனை இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் கருத்து சாரம் வேண்டும், கற்பனை சாரம் வேண்டும். அது எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை
பொருள் உணர்ந்து ரசிக்கலாம். நாமெல்லாம் கண்மூடித்தனமாக சுப்ரபாதம் ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி ஒரு பக்கம் சீடியை தட்டி விட்டு நம்மளும் கூடவே சொல்கிறோம். அர்த்தம் உணராமல் சொல்கிறோம். அர்த்தம் உணர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது அந்த சீடியை நிப்பாட்டிட்டு அதை திரும்ப ரீப்ளே பண்ணணும்னு தோணும். அதிலேயே ரசித்து கிடக்கலாமான்னு தோணும். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில் அடிமையாம் செய்ய வேண்டுங்கிற பாசுரத்தை சொல்லும்போது முடிவில்லாத காலம் உனக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று அர்த்தமுள்ள அந்த பாசுரத்தை சொல்லும்போது ஒளிவில் காலமெல்லாம்ங்கிற பகுதி வரும்போது மேற்கொண்டு அடுத்த வார்த்தையை சொல்ல முடியாமல் அவர் ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் 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 காலமெல்லாம்னு சொல்லிகிட்டே இருப்பாராம் ஒரு ஆச்சாரியர். அது என்ன, அதில் உள்ள ஈடுபாடு. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் உணர்ந்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. அப்படி ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார் சுவாமிகள். அதுக்கு தான் நான் விவரமாக விரித்து சொல்கிறேன். நான் அடுத்து 21 பாருங்கள். ஸ்ரீ பூமி நாயக தயாதி குணாமிருதாப்தே தேவாதி தேவ ஜெகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருடாதிபி அர்ச்சிதாங்கிரே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். ஸ்ரீனா திருமகள், பூமினா பூதேவி. ஸ்ரீதேவி பூதேவி இருவருக்கும் நாயகனாக இருக்கிறவனே ஸ்ரீ பூமி நாயக. தயாதி குணாமிருதாப்தே, இரக்கம் முதலிய உத்தம குணங்களில் கடல் போல இருக்கிறவனே. அந்த குணங்கள்லாம் கடல் மாதிரி இருக்குதான். அனந்த நற்குணங்கள். கடவுளுக்கு பிரதானமாக இருக்கிற குணமே தயை, கருணை. கருணையினால் தான் நம்ம எல்லாம் படைக்கிறான். கருணையினால் தான் இந்த லீலையை நடத்துகிறான். இந்த ஆத்மாக்களுக்கு ஞானம் வராதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அவன் தண்டனை கொடுக்குறான். நிகிரகம் நரகமெல்லாம் அப்படி தான். நமக்கு உலகத்தில் கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் அவன் இறக்கத்தினால கொடுக்குறான். ஏன்னா நமக்கு இந்த அஞ்ஞான சகதியில் ரொம்பவும் நாட்டம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால கஷ்டம் கொடுக்குறான். கருணையினால தான் நிகிரகமும் செய்கிறான். அந்த தயை போன்ற உத்தமமான நற்குணங்கள் அவை கடல் போல நிரம்பி இருக்கின்றன. நற்குணக்கடல் அப்படின்னு கம்பன் சொல்கிறான். அப்படி இருக்கிற போது அந்த நற்குணக்கடலே தேவாதி தேவ தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் ஆதிமூல தெய்வமாய் இருக்கிறவனே ஜெகதேக்க சரண்யமூர்த்தே, இந்த உலகத்துக்கும் ஏகப்பட்ட எல்லா உலகங்களுக்கும் சரணடைய வேண்டிய ஒரே ஆள் நீதான். ஏன்னா மற்ற தெய்வங்களை சரணடைந்தவர்கள் அந்த தெய்வங்களே அவர்களை காப்பாற்ற முடியலே என்ற ஒரு காலகட்டம் வருது. இந்திரனுடைய மகன் ராமபாணத்துக்கு பயந்து ஒவ்வொரு தெய்வலோகமாக போய் எல்லாரும் கதவை சாத்திட்டாக, போய் இங்கே வராதேன்னு. கடைசியில் இவன் தான் சரணம் என்று இங்கே தான் வந்தான். அம்பரீஷனுக்கு தீங்கு செய்த போது சக்கரம் விரட்டியது. துர்வாச முனிவர் ஒவ்வொரு லோகமாக போனார். எல்லா இடத்துலையும் கதவை சாத்திட்டாங்க, வெளியே போ, சக்கரம் எங்களை வெட்டிடும்னு. கடைசியில் பெருமாள்கிட்ட தானே வர முடியிருந்தது. அவர் போய் என்னுடைய பக்தன் காலில் போய் விழுந்தார் இல்லையா. அப்போ எந்த உலகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அது பிரம்மாவாக இருந்தாலும் சரி, எந்த உலகமாக இருந்தாலும், இந்திரனாகட்டும், எவ்வளோ பெரிய தெய்வமாகட்டும், கடைசியில் சரணடைகிறதுக்கு இங்கே தான் வருவாங்க. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, வில்லேஜ் ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் எல்லா அதிகாரிகளும் கடைசியில் எங்கே போகணும்? டெல்லிக்கு போகணும். அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் சரணடையணும். அங்கே ஒரு ரூல் போட்டாங்கன்னா இங்கே எல்லோரும் ஆடி ஆகணும். இவங்க போடுற சட்டம் அங்கே செல்லாது. அது மாதிரி ஜெகத் ஏக்க சரண்யமூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருட ஆதிபிர் அர்ச்சிதாங்கிரே. ஸ்ரீமன் அனந்தன்னா ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு அனந்தன் என்ற ஒரு பேர் உண்டு. கருடனும் இந்த ஆதிசேஷனும் பகவானுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனந்தமான மகிமை உடையவர்கள். அவர்களே அர்ச்சிக்கிறார்கள். அங்கிரீன பாதங்கள், ஜோடி பாதங்கள், பெருமாளுடைய பாதங்களை அர்ச்சித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ பெருமாளுடைய எந்த சன்னதி போய் பார்த்தாலும் ஒரு பக்கம் கருடன் சேவிச்சுக்கு நிற்பார், ஒரு பக்கம்
ஹனுமான் சேவிச்சுக்கிட்டு நிற்பார். ஆதிசேஷனும் அங்கே சேவா கோலமாக இருப்பார். ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருப்பார் பெருமாள். அப்படிப்பட்ட பெரியவர்களே சேவிக்கக்கூடிய திருவடிகளை உடைய ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம், உனக்கு நல்விடிவு ஆகட்டும், நீ கண்களை விழித்தருள்வாயாக அப்படிங்கிறார். அடுத்து 22 ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணே ஸ்ரீவத்த சின்ஹ சரணாகத பாரிஜாத்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். பெருமாளுடைய பல்வேறு திருநாமங்களை இதில் வரிசைப்படுத்துகிறார். முதல்ல ஸ்ரீ பத்மநாப, தாமரை, பத்மம்னா தாமரை, தாமரையை நாவியிலே உடையவன் பத்மநாபன். பெருமாளுடைய முதல் சிருஷ்டி அதுதான், பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் தான் பிரம்மா மூலமாக எல்லா சிருஷ்டியும் வருது. சிருஷ்டிக்கு ஆதிகர்த்தா பிரம்மா, அந்த பிரம்மாவை சிருஷ்டித்தவன் அவன். அதனாலே பத்மநாபா என்ற நாமத்தை ஜபிக்கிறவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் வம்சவிருத்திக்கு அது நல்ல சிறந்த நாமம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா எல்லா சிருஷ்டியும் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. புருஷோத்தம, புருஷன் என்று மனிதனை குறிக்கும், ஜீவனை குறிக்கும். அந்த எல்லா ஜீவர்களை விட சிறந்தவனாய், புருஷர்களில் சிறந்தவனாய் இருக்கிறவன் புருஷ உத்தமன். வாசுதேவ, எங்கும் வசிக்கிறவன். வாசுதேவன் என்பது வியாபக நாமம். விஷ்ணு என்பதும் நாராயணன் என்பதும் வாசுதேவன் என்பதும் எங்கும் அவன் பரவியிருக்கிறான் என்ற வியாபகத்தை குறிப்பதாகையாலே அந்த 3 நாமாக்களையும் வியாபக நாமங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த 3 நாமாக்கள் அடிப்படையில் ஏற்பட்ட ஓம் நமோ விஷ்ணவே என்பதும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பதும், ஓம் நமோ நாராயணாய என்பதும் 3 சிரேஷ்டமான நாமாக்கள். இந்த 3 நாமாக்களுடைய சக்தி அளப்பரியது. இதை ஒருத்தன் ஜெபிச்சு அவனுக்கு சித்தியாச்சுன்னா அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை. அந்த வாசுதேவ நாமம் இது. அடுத்து வைகுண்ட, வைகுண்டன் என்றால் குற்றம் இல்லாதவன் அர்த்தம். குண்ட என்றால் குறைபாடுன்னு அர்த்தம். வைகுண்ட என்றால் எந்த விதமான குறைபாடும் இல்லாதவன். நிறைபாடு தான் உண்டு அவங்கிட்ட. அதனால தான் அவன் இருக்கக்கூடிய உலகத்துக்கு வைகுண்டம் என்று பெயர். அங்கே போனால் தமோகுண ரஜோகுண குறைபாடுகள் அண்ட முடியாது. மாதவ, மா என்றால் மகாலட்சுமியின் அர்த்தம். தவ என்றால் கணவன் என்று அர்த்தம். மாதவ என்றால் மகாலட்சுமியின் கணவனே என்று அர்த்தம். மாதவா என்று கூப்பிடுறது அதுக்கு தான். இன்னொரு அர்த்தம் உண்டு. மது என்ற சொல்லிலிருந்து வருவது மாதவன், மது போன்றவன், இனிமையானவன் என்று ஒரு விளக்கமும் சொல்லுவார்கள். ஜனார்தன, ஜனங்களுடைய பிறவியை இல்லை என்று ஆக்குகிறவன். அர்த்தன என்றால் நல்லிஃபயர், ஜன மக்களுடைய பிறப்பை இல்லை என்று ஆக்குகிறவன், பிறவிக்கடலிலிருந்து காக்கிறவன். சக்கரபாணி, சக்கரபாணி அப்படின்னா பக்தர்களுடைய எதிரிகளை போக்குவதற்காக சக்கரம் வைத்திருக்கிறான். அவனுக்கு ஆயுதம் தேவையில்லை, பக்தர்களுக்காக வச்சிருக்கான். சக்கரபாணி என்று சொல் விழிவேற்றுமையாக சக்கரபாணே என்று ஆகிறது. ஸ்ரீவத்ச சின்ஹா, மார்பிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம் என்ற மருவை உடையவன் ஸ்ரீவத்ச சின்ஹா. அந்த மரு இருக்கே, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் லக்ஷ்மா என்று பெயர். அந்த லக்ஷ்மா என்ற மருவிலே அவள் இருப்பதாலே அவளுக்கு லக்ஷ்மி என்று பெயர். அந்த ஸ்ரீவத்சம் இருக்கே, அந்த ஸ்ரீவத்சம் என்பது அவனுக்கு ஒரு அலங்காரம். திருமகளுடைய வீடு அது. ஸ்ரீவத்ச சின்ஹ. சரணாகத பாரிஜாத்தை, எவர்கள் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு பாரிஜாத விருட்சமாக இருக்கிறவன். பாரிஜாதம்ங்கிறது தேவலோகத்தில் இருக்கிற மரம். அந்த மரத்தடியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எது வேணும்னு ஆசைப்பட்டாலும் நினைச்சாலும் உடனே கிடைக்கும். அதுபோல் இங்கே பகவான் அவன் ஒரு பாரிஜாதமாக இருக்கிறான். பக்தர்கள் சரணடைந்தவர்கள் எது கேட்டாலும் கொடுக்குறவன்.
திருப்பதி பெருமாளுக்கு ஒரு நாமம் பாருங்கள், சரணாகத பாரிஜாத. சரணடைகிறவர்கள் எது கேட்டாலும் கொடுக்குறவன். மற்ற கோவில் இருக்கிற கூட்டத்தை விட திருப்பதியில் ஏன் கூட்டம் அதிகமாக இருக்குது? மற்ற கோவில்களில் ஆத்மஞானமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போவார்கள். திருப்பதி பெருமாள் அப்படி இல்லை. ஞானமே இல்லாதவர்கள், வைஷ்ணவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கள், உலகிலுக்கு ஆசைப்பட்டு எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் நிற்கிறாம. அதனால இந்த திருப்பதி பெருமாள்கிட்ட கேட்டது கிடைக்காம போனதில்லை என்று சொல்லி ஞானமே இல்லாத உலகில் மனுஷங்கள்லாம் அங்கே கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. நார்த் இந்தியாவில் சூட்கேஸ் நிறையா பணத்தை வச்சு அதை உண்டியலில் போட்டு போகிறான். ஏயான்னு கேட்டால், நான் பண்ணுற பிஸ்னஸ்ஸு பாம்பேயில், அதில் முதல் பார்ட்னர் பெருமாள் தான், அதனால் முதல் பங்கு ஷேர் அவர் கொடுத்துறதாக நான் வேண்டிக்கிட்டு தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்கிறது. நம்ம நடிகர் பாலாஜி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோ கட்டினவர். அவர் சினிமா உலகத்தில் நுழைஞ்ச போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். எடுத்த படம் ஓடலை, அந்த மாதிரி கஷ்டம், கடன் வாங்கி படம் எடுக்கக்கூடிய நிலைமை. அப்போது அவங்க தாயார் சொன்னாராம், உனக்கு பாலாஜின்னு ஏண்டா பேர் வச்சேன், திருப்பதி பெருமாளை வேண்டின்னு தானா நீ பிறந்த, அதனால் உன்னுடைய படம் எடுக்கிற கம்பெனியில் பெருமாளை ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி அந்த அம்மா பேச்சை கேட்டு அவர் திருப்பதி பெருமாளை ஒரு பார்ட்னராக போட்டு சினிமா எடுத்தார். முதல் சினிமா அண்ணாவின் ஆசை ஓஹோன்னு ஓடித்து. அப்புறம் கிடுகிடுன்னு லீடிங் ப்ரொடியூசர் ஆகிட்டார். அப்போது திருப்பதி பெருமாள் அவருக்கு கடைசி வரைக்கும் பார்ட்னராக தான் இருந்தார் பிஸ்னஸில். நடிகர் பாலாஜிக்கு ஆத்மஞானம் என்ன தெரியும், அவருக்கு என்ன வைணவம் தெரியுமா, அவர் சினிமாக்காரர். இப்படி உலகியல் மனுஷங்களெல்லாம் அவரை பார்ட்னராக சேர்த்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அவர் எல்லாத்தையும் வாரி கொடுக்குறார். சினிமா சான்ஸ் வேணுமா, திருப்பதிக்கு போ. பிஸ்னஸ் நல்லா நடக்கணுமா, திருப்பதிக்கு போ. உடம்புல வியாதி குணமாகணுமா, திருப்பதிக்கு போ. என்ன வேணும்னாலும் அவர் கொடுப்பார். அதான் சொல்கிறார், சரணாகத பாரிஜாத்த. திருப்பதி பெருமாளை நான் சுருக்கமாக சொல்லி வேண்டணும், ஒரு நாமா வேணும். அந்த நாமா ஜெபிச்சா நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும். அது எதுவாக இருந்தாலும், ஏன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன்னு அவர் கேட்கப்படாது. அவர் கேள்வி கேட்காமல் கொடுக்கணும். அப்படி ஒரு நாமா சொல்லுங்கோ அப்படின்னா, இதோ பிரதிவாதி வேங்கட சுவாமி நமக்காக எழுதி வச்சிருக்கார், சரணாகத பாரிஜாத்த. ஸ்ரீ வைஷ்ணவ பாரிஜாத்தன்னு எழுதலை, வைணவர்களுக்கு தான் வாரி கொடுப்பான். சமாசனம் வாங்கின வைணவர்கள் தான் அங்கே போய் வரம் பெறலாம்ங்கிற லிமிட்டேஷனே கிடையாது. சரணடைஞ்சவன் யாராக இருந்தாலும் என்ன, அவருக்கு வாரி கொடுக்கக்கூடிய குணம் உண்டு திருப்பதி பெருமாளுக்குங்கிறத சரணாகத பாரிஜாத்தன்னு சொல்கிறார். சொல்கிறதுக்கு எளிமையான நாமந்தானே, சம்ஸ்கிருதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சரணாகத பாரிஜாத்த அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தில் எல்லா நாமாக்களையும் வரிசைப்படுத்தியிருக்கார். முடியுமானால் அதை மனப்பாடம் பண்ணிக்குங்கோ. ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணே ஸ்ரீவத்ஸ சின்ஹ சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். இது சொன்னால் உங்களுக்கு எல்லா வரமும் கிடைக்குமே. நவகிரகங்கள் பேர் இருக்குங்கிறதுக்காக அந்த 19வது ஸ்லோகத்தை எல்லோரும் மனப்பாடம் பண்ணின்னு இருக்கா. இதை சொன்னால் உங்களுக்கு சகல பலன்களும் கிடைக்கும் அல்லவா. எனவே இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம். அது 22. அடுத்தது 23. 23ல் கந்தர்ப்ப தர்ப்ப ஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குச்சாம்புருக குட்மலோல திருஷ்டே கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். இதில் மன்மதனை விட அழகானவர்னு சொல்கிறார். கந்தர்ப்பனா மன்மதன் அர்த்தம். மன்மதனுக்கு ஒரு ஆணவம் என்ன, நம்ம அழகாக இருக்கிறோங்கிற ஆணவம். எப்போவுமே அழகாக இருக்கிறவங்களுக்கு தாங்கள் அழகு என்று அவங்க உணர்கிற வரைக்கும் ஒழுங்காக இருப்பாங்க. 4 பேர் ஏற்றி விடுவாங்க,
உன்னை மாதிரி அழகான பொண்ணு எங்கேயாவது பார்க்க முடியுமா? சினிமா ப்ரொடியூசர் பார்த்தா உன்னை ஹீரோயினாக புக் பண்ணிவிடுவான், அல்லது உன்னை ஹீரோவாக புக் பண்ணிடுவான்னு 10 பேர் ஏற்றி விட்டாங்கன்னா, இவன் கண்ணாடி முன்னால் போய் நின்று இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிளில் பார்த்து ஆமாம் நம்ம அழகாக தான் இருக்கோம் என்று ஒரு ஆணவம் உண்டாகிவிடும். நடக்கும்போது ஒரு விதமாக நடப்பான். விமென்ஸ் காலேஜ் வந்தால் அங்கே நின்றுட்டு போவான், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்பான். அதுபோல் மன்மதன் நம்ம நடந்து போனால் பெண்கள்லாம் அப்படியே சொக்கி போவாகன்ற ஒரு அறிவுள்ளவன். மன்மதனை தஞ்சாவூர் ஓவியத்தில் ஒரு விதமாக வரைஞ்சிருப்பாங்க. என்னென்னா, அவன் ஒரு யானை மேலே ஏறி போவான். அந்த யானை என்னடான்னு க்ளோஸாக போய் பார்த்திங்கன்னா, அது பெண்களால் ஆன ஒரு யானை. யானையினுடைய 4 கால்களும் பெண்களால் ஆனவை. அந்த யானை முழுக்க முழுக்க பெண்களால் ஆனவை. ஒரு பெண் துதுக்கியாக இருப்பா, 4 பெண்கள் கால்களாக இருப்பாங்க. பெண்களே யானை வடிவில் இருப்பாங்க. அந்த பெண்களால் ஆகிய யானை மேலே மன்மதன் ஏறி போவான். அவ்வளவு தூரம் பெண்கள் ஊழியம் செய்யும்படியாக அவன் அழகாக இருக்கிறானா. அப்படி அவன் நிமிர்ந்து போகிறவன் பெருமாளை ஒரு தடவை பார்த்துட்டான்னா, ஐயையோ நாம் தான் ரொம்ப அழகாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தோம், நமக்கு மிஞ்சி நாள் இருக்கான் ஒருத்தன் என்று அன்றிலிருந்து அவன் தலையை குனிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டானான். நாம் தலை நிமிர்ந்து நடந்தால் அவன் எப்படி நடக்கிறது என்று அவனுடைய கொழுப்பெல்லாம் ஒடுங்கிச்சான். கந்தர்ப்ப தர்ப்ப ஹர, மன்மதனுடைய ஆணவத்தை போக்குகிறவனே. ஒரு லேடிஸ் காலேஜ் முன்னால் ஒருத்தன் நிமிர்ந்து அப்படி காலரை இழுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்டைல் நடந்துக்கிட்டு இருக்கான். இவன் உயரம் 5 அடி 10 அங்குலம். எதிராப்பில் ஒருத்தன் வர்றான், அவன் 6.25 அடி உயரம். அவன் இவனை விட சிகப்பாக இருக்கான், ஷோல்டர்ஸ் எல்லாம் அகலமாக இருக்குது. அவன் போட்டை கட்டியிருக்கான், அசப்பில் பார்த்தா ஷான் கானரி மாதிரி இருக்குது. அவன் நடைய பார்த்த உடனே இவன் ஒடுங்கி போயிட்டான். ஆஹா, நாம் காலரை தூக்கி விட்டு பிரயோஜனம் இல்லைடா, நமக்கு அப்பனா வர்றான் ஒருத்தன், வர்ற பொண்ணுங்கள்லாம் அவனைத்தான் பார்க்குறாளுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசாமல் தலையை தொங்க போட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவன் லேடிஸ் காலேஜுக்கு வர்றதா இருந்தால் இவன் முதல்ல வந்திருக்கிறானான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் இவன் நட போடுவான். இவன் கொழுப்பு ஒடுங்கி போகும். அது மாதிரி இந்த மன்மதன் தன்னைத்தான் பெரிய அழகான ஆணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். பெருமாளை பார்த்த பிறகு ஐயையோ அவன்தாண்டா அழகு, அழகன்னா அவன்தான் அழகன், சுந்தரேஷு சுந்தரக ராமகன்னு சொல்கிறபடி அவன்தான் மோர் பியூட்டிஃபுல் தென் த மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோர் ஹேண்ட்ஸம் தென் தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் என்கிற ஒரு வாக்கியத்தை அவன் சொல்லிக்கொள்கிறான். கந்தர்ப்ப தர்ப்பஹர, தர்ப்பனா கொழுப்பு, ஆணவம், மன்மதனுடைய ஆணவத்தை போக்குகிறவனே கந்தர்ப்ப தர்ப்பஹர. சுந்தர திவ்ய மூர்த்தே, மிக அழகான திவ்யமான வடிவம் உள்ளவனே. ஒவ்வொரு அணுவிலும் அழகு இருக்கிறது. சில பேர் ஓவராலாக பார்த்தா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. கொஞ்சம் உத்து போய் பார்த்தீங்கன்னா பல குறைபாடுகள் தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தா மூக்கு எடுப்பாக இருக்கும், கிட்ட பார்த்தா ஒரு இடத்துல கோணல் தெரியும். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் மூக்கு ஒரு மாதிரி இருக்கும், இடது பக்கம் மூக்கு ஒரு மாதிரி இருக்கும். குறைபாடு. கண்கள் ரொம்ப அழகாக இருக்கிறவங்க மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தீங்கன்னா வலது கண்ணு பெருசாக இருக்கும், இடது கண்ணு சிறுசாக இருக்கும். அப்படியெல்லாம் குறைபாடுகள் உள்ள அழகு தான் உலகத்தில் எங்குமே நம்ம பார்க்குறோம். ஆனால் இவன் அழகு எப்படிடான்னா, ஒவ்வொரு எள்ளெள்ளாக எடுத்து பார்த்தா கூட குறைபாடுகளை பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முகம் பார்க்குற கண்ணாடி முன்னால் நின்று 2 கையையும் பாருங்கள். 2 கையும் யாருக்குமே சமமாக இருக்காது. வலது கை ஒன்று சிறுசாக இருக்கும் அல்லது பெருசாக இருக்கும், இடது கை சிறுசாக இருக்கும் அல்லது பெருசாக இருக்கும். 2 கையும் ஒத்து போகாது. மனிதர் சரீரத்தை 2ஆக பிரிச்சிங்கன்னா வலது பாகமும் இடது பாகமும் ஒரே மாதிரி யாருக்குமே அமைஞ்சிருக்காது. இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவன் அப்படி இல்லை. சாமுத்திரிகா சாஸ்திரப்படி நீங்கள் மேலே பாதி கீழே பாதின்னு பிரித்தாலும் மேல் பாதியும் கீழ்ப்பாதியும் போட்டி போட்டுக்கிட்டு அழகாக இருக்கும்.
இடது பாதி வலது பாதின்னு பிரித்தாலும் இடது பாதியும் வலது பாதியும் ஒரே மாதிரி இருக்கும். நடக்கிற போது இடது கால் ஒரு மாதிரி வாங்கி வாங்கி நடக்கும் சிலருக்கு, வலது கால் வேறு மாதிரி நடக்கும். அப்படி இல்லாமல் 2 பாதமும் ஒரே மாதிரி நடக்கக்கூடிய மனிதன் இவன். அவ்வளவு உருவத்திலே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அழகுடையவன். குற்றம் எங்கே இருக்குது, குறை எங்கே இருக்குன்னு லென்ஸு வச்சு தேடி தேடி பார்த்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ரோமங்களில் கூட அழகு இருக்குதுன்னு சொல்லுது சாமுத்திரிகா சாஸ்திரம். என்ன சொல்லுது, நீங்கள் ரோமங்களை பாருங்கள், ஒரு துவாரத்திலிருந்து ஒரு ரோமம் வரும் சிலருக்கு, சிலருக்கு ஒரு துவாரத்திலிருந்து 2 ரோமம் வரும், சிலருக்கு ஒரு துவாரத்திலிருந்து 3 ரோமம் வரும், சிலருக்கு ஒரு துவாரத்திலிருந்து 4 ரோமம் வரும். அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏகரோமா ராஜா பவேத்து, ஒரு துவாரத்திலிருந்து ஒரு ரோமந்தான் ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா அவன் அரசனாவான். ஒரு துவாரத்திலிருந்து 2 ரோமம் வந்தால் அவன் பண்டிதனாவான். த்வீரோமா பண்டிதோ பவேத்து. அப்படி இல்லாமல் ஒரு துவாரத்திலிருந்து 3 ரோமம் 4 ரோமம் வந்துச்சுன்னா திரிரோமா சதுர்ரோமா தரித்திரோ பவேத்து, அப்படின்னா அவன் பிச்சை எடுப்பான், வறுமைப்பட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரகசியம் நம்ம பலருக்கு தெரியாது. நமக்கு உடம்புல முடி இருக்குது, மண்டையில் முடி இருக்குன்னு தான் தெரியுமே தவிர ஒரு துவாரத்திலேருந்து எத்தனை ரோமம் வருதுன்னு யாருமே கணக்கெடுத்ததில்லை. ஆனால் பிரம்மா கணக்கெடுத்து வச்சிருக்கான். பிச்சைக்காரனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துவாரத்தில் எல்லாம் 4 ரோமம் வந்திருக்கும், 3 ரோமம் வந்திருக்கும். நமக்கு கலந்து கலந்து இருக்கும். சில இடங்களில் ஒரு துவாரத்துலேருந்து ஒரு முடி வரும், சில இடங்களில் ஒரு துவாரத்துலேருந்து 2 முடி வரும். அப்படியெல்லாம் கலந்து கலந்து இருக்கும். அது நாம் பண்ணின பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்து முடி முதற்கொண்டு கணக்கிடப்பட்டிருக்கிறது. சும்மா தற்செயலாக முடி முளைக்கிறது இல்லை. செம்பட்ட முடினா அதுக்கு ஒரு குணம், சுருட்ட முடினா அதுக்கு ஒரு குணம், பரட்ட முடினா அதுக்கு ஒரு குணம், கருப்பு முடினா அதுக்கு ஒரு குணம், தென்னமட்டை மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு குணம். எல்லாம் வாழ்க்கைக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போது சாமுத்திரிகா சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஒரு மனுஷன் நிற்கிற போது பாருங்கள், கால் பெருவிரலும் மற்ற விரல்களும் ஒன்று சேர்ந்திருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம், விலகி விலகி இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம், சிலருக்கு சுண்டு விரல் மட்டும் விலகி இருக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் போட்டிருக்கான். அதுக்கெல்லாம் விளக்கம் நான் இப்போ சொன்னேன்னா பலருக்கு மனசு புண்படும். நான் அந்த செக்ஷனுக்கு போகலை. இங்கே அவர் எழுதுகிறாரு, சுந்தர திவ்ய மூர்த்தி, உன்னுடைய மூர்த்தியிலே குறைபாடுன்றது எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த சௌந்தரியம் திவ்யமானதுங்கிறார். சுந்தர திவ்ய மூர்த்தே காந்தா குச்சா அம்புருக குட்மலோல திருஷ்டே. காந்தான்னா அவளுடைய மனைவி, திருமகள். அவளுடைய குச்சாம்புருக மார்பாகிய தாமரைகள், குட்ம அப்படின்னா மொட்டு போல் இருக்கக்கூடிய அந்த நுனிப்பகுதி, லோல திருஷ்டி அதை அன்போடு பார்க்கிறவனே. இந்த பெண்களுடைய மார்பகம் என்பது நாயக நாயகி பாவனை சாஸ்திரத்திலே அதை ஞானம் பக்தி என்று சொல்லுகிறார்கள். திருமகளாக இருக்கக்கூடிய பெண் அதுவே ஒரு அடியவர் தான். அடியவர் பாவனையாலே பெண்ணாக இருக்கிறார். அவருடைய ஞானமும் பக்தியும் மார்பகங்களாக உருவகிக்கப்பட்டன. அந்த ஞானத்தையும் பக்தியையும் பார்த்து அன்பு செலுத்துகிறான் பெருமாள் என்பதை இங்கே காந்தா குச்ச அம்புருக குட்மலோல திருஷ்டே, திருமகளுடைய மார்பாகிய தாமரை மொட்டுக்களை அன்போடு பார்க்கிறவனே. லோல என்றால் ஆசையாக, திருஷ்டனா பார்க்கிறவன். அப்போ அதில் ஃபிலாசபி அடங்கியிருக்கு. கல்யாண நிர்மல குண ஆக்கர திவ்ய கீர்த்தே, இவனுக்குன்னு ஒரு புகழ் இருக்குது. அது என்ன புகழ் அப்படின்னா, அவனுடைய கேரக்டர், வாழ்க்கை பூரா அவன் நல்ல காரியங்களே செய்திருக்கான். அவனுக்கு பேட் சர்டிஃபிகேட்டே இல்லை. அவனுக்கு சிஆர் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குது. கல்யாண மங்களமான நிர்மல அப்பழுக்கற்ற
குண ஆக்கர அந்த நல்ல குணங்களே வடிவாக அமைந்த திவ்ய கீர்த்தி ரொம்ப அருமையான புகழாக இருக்குது. அவன் அவதார காலங்களிலே அவன் செய்த எந்த செயலாவது தப்பாக இருக்கா? எல்லாமே மங்களமாக இருக்குது, எல்லாமே அப்பழுக்கற்றதாக இருக்குது, எல்லாமே நல்ல குணமாக இருக்குது. வாலியை மறைஞ்சு நின்று கொன்னானே அப்படின்னு சொல்கிறாங்க. வாலியை மறைஞ்சு நின்று கொன்னது இந்திரனை கௌரவிப்பதற்காக. அவன் வரம் கொடுத்துருந்தான், எதிரே வந்து ஒருத்தன் யுத்தம் பண்ணினா அவன் பலத்தில் பாதி வரும்னு. என்னால் அந்த வரத்தை கேன்சல் பண்ண முடியும்னு எதிர நின்று சண்டை போட்டிருந்தா இந்திரனுக்கு அப்புறம் மரியாதை இருக்காதே. அவனை கௌரவிக்கணுங்கிறதுக்காக மறைஞ்சு நின்னான். அடுத்தாப்புல எதிர வந்தால் வாலி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவான், இந்த ராவணன் இருக்கிறானே அவன் என்னை கண்டான் நடுங்குவான் ஐயா. இந்த ராவணன் வந்து என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான், அவனை யுத்தத்தில் ஜெயிச்சு அழித்து சீதையை மீட்கணும் அப்படின்னு ராமன் வாலி எதிரில் போய் சொல்லுவான்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற? நான் வந்து ராவணனை அதட்டி சீதையை நான் சுமூகமாக உன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுவான். சொன்னால் என்ன ஆகும்? ராமராவண யுத்தம் நடக்காது. ராமராவண யுத்தம் நடக்காதுன்னா ராவணனை கொல்றது யார்? இலங்கையை அழிக்கிறது யார்? இலங்கை அழியணும் நந்தி சொன்ன சாபம் எப்படி உண்மையாகிறது? ராவணனை கொன்னாகணும், இலங்கையை அழிச்சாகணும். இது நடக்கணும்னு சொன்னால் வாலிக்கு இந்த மேட்டர் தெரியக்கூடாது. இந்த மேட்ரு தெரியக்கூடாதுன்னா வாலி முன்னால் ராமன் போய் நிற்கக்கூடாது. ராமன் போய் நின்னா வாலி உடனே பஞ்சாயத்து வைப்பான், சமரசம் பண்ணுவான். எதுக்கு என் கூட சண்டைக்கு வர்ற? நீ சண்டையே வேணாம், என் வில்ல கீழே போடியா, உனக்கு ராவணன்கிட்ட இருக்கிற சீதை வேணும் அவ்வளோதானே, நான் கொண்டாந்து கொடுக்குறேன் ஐயா. சுக்ரீவனுடைய உதவி உனக்கு வேண்டாம், வானர சைன்யம் வேண்டாம், வானர சைன்யத்தை கொண்டு போய் இலங்கையை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சமரசமாக விஷயத்தை முடிச்சு கொடுப்பான் ஐயா. குரங்குகளால் இலங்கை அழிய வேண்டும் என்ற நந்தியின் சாபம் அப்புறம் எப்படி உண்மையாகும்? அதனால் வாலியை கொல்லும்போது மறைஞ்சு நின்று கொண்டாதான் இவ்வளவு சாபங்களும் பலிக்கும். அடுத்து வாலி ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டான். ராவணனை அழிக்கிறதுக்காக குரங்காக வந்து பிறந்தவன் ராவணனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான், அக்னி சாட்சியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அதை அவன் செய்திருக்கலாமா? செய்யக்கூடாது. இல்லை, ஒரு ட்ராமாவில் ஒருத்தன் இன்னும் ரோல் ப்ளே பண்ணணும்னு சொன்னால் அவன் தப்பான வசனம் பேச ஆரம்பிச்சிட்டான். அங்கே போய் உடனே டைரக்டர் என்ன பண்ணுவார், டை நீ வாடா, நீ மேக்கப்பை கலைச்சிடு, நீ நாடகத்துக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு பாதியில் அவனை வித்ட்ரா பண்ணிடுவான். அந்த மாதிரி வேலை பண்ணிட்டான் வாலி. ராவணனுக்கு எதிரியாயிருந்த அவனை அழிக்க வந்தவன் அவனுக்கு நண்பனாகி விட்டான். அப்போ வாலியை கொல்லணும், மறைஞ்சு நின்று கொல்லணும், வேறு வழி எப்படி பார்த்தாலும் வந்து ராமன் அதை செய்கிறத தவிர வேறு வழி இல்லை. மறைந்து நின்று கொன்றதாலே ராமன் மகான் ஆகிறான். அந்த வேலையை யார் செய்வா? ராமனை போன்றவன் தான் செய்ய முடியும். அது அவனுடைய உத்தம குணம். உற்று நோக்கி பார்த்தால் அவனுடைய அவதாரங்களிலே அவன் செய்த எந்த காரியமுமே தவறாக தெரியாது. ராமன் வந்து ஒரு சூத்திரன் தவம் செய்தபோது அவனை கொன்று விட்டான். ஏன்னா சூத்திரன் தவம் செய்யக்கூடாது அப்படின்னு ராமாயணத்தில் போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்களா, தவம் செய்கிறதுக்கு கூட 4ஆம் வருணத்தவனுக்கு உரிமை இல்லையா? அது ஒரு தப்பா? அதுக்காக அவனை போய் கொல்றதா? சம்புகவதம் என்பது தவறு. ராமனுடைய சரித்திரத்திலே அது ஒரு பெரிய தவறுன்றாங்க. ஆனால் சம்புகனை கொன்ன உடனே அவன் ஏன் சம்புகனை கொன்றான் என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கிறது. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் வால்மீகி என்ன எழுதுகிறாரு, இதே சரீரத்தோடு நான் சொர்க்கம் போக வேண்டும் என்ற நோக்கத்திலே அவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த தவத்தை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு தவம் சித்தியாகிவிடும். இந்த அழுக்கு உடம்போடு இங்கே தேவலோகத்துக்கு வந்துடுவான். தேவலோகத்துக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சரீரத்தோடு இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த அழுக்கு மனித உடலோடு இங்கே வந்தான், இந்த நாத்தம் எடுத்த உடம்பையும்
நாங்கள் பொறுத்து கொண்டு ஊர்வசி ரம்பையோடு அவன் பழக வேண்டும், அதை நாங்கள் அனுமதிக்க வேணும்னு ஆகிடும். எங்களுக்கு தர்ம சங்கடமாக போயிடும். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை அந்த கேரக்டரை க்ளோஸ் பண்ணி அந்த தர்ம சங்கடத்திலிருந்து எங்களை காப்பாற்றினேன். நன்றி என்று தேவர்கள் ராமனுக்கு நன்றி சொல்வதாக அடுத்த ஸ்லோகம் வருதே. அப்போது ராமன் செய்தது தப்பா? அதுக்கு பதில் அங்கே இருக்கே. அது மாதிரி எந்த அவதாரத்திலும் அவன் தவறு செய்ததாக நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. கிருஷ்ணாவதாரத்தில் அவன் சேலையை திருடினான், பொம்பளைங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிற போது எட்டி பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவதாரத்திலே அவன் பெண்களை நிர்வாணமாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனா? அப்போ அவனுக்கு என்ன வயசு? மீசை கூட முளைக்காத சின்ன வயசு. அவன் என்ன பண்ணினான்? புனித நதிகளிலே நிர்வாணமாக நீராடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீங்கள் சேலையெல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு நிர்வாண ஸ்நானம் பண்ணீங்க, உங்களை தண்டிக்கணும் என்பதற்காக அவன் பண்ணின வேலை. அந்த 2 கந்தர்வர்கள், குபேரனுடைய பிள்ளைகள், நிர்வாணமாக புண்ணிய நதியிலே நீராடினதுக்காகத்தான் நாரதர் வந்து அவர்கள் மருத மரங்களாக மாறும்படி சபித்தார்கள் இல்லையா? அது பாவம் இல்லையா? அப்போ நீங்கள் எந்த பக்கம் போய் பார்த்தாலும், லென்ஸு வச்சு தேடி பார்த்தாலும் பகவான் அவதார காலங்களில் தப்பு பண்ணான்னு அவனை குற்றவாளி ஆக்க முடியாது. அவன் அப்படிப்பட்ட புகழுடையவன். அதான் சொல்கிறாரு, கல்யாண நிர்மல குணாக்கர திவ்ய கீர்த்தே. உன்னுடைய புகழ் எப்படிப்பட்ட புகழ்? அப்பழுக்கற்ற புகழ். நீ தப்பு பண்ணதாக எங்கேயுமே நிரூபிக்க முடியாது. மனிதர்களை நீ இந்த உலகத்திலே துன்பத்திலே மாட்டிவிட்டு தண்டிக்கிறாய் என்று சொன்னால், அது கூட அவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக செய்கிறாய் என்று சிருஷ்டி ரகசியம் சொல்கிறது. மனிதர்களுக்கு இந்த துன்பத்தை கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் அஞ்ஞானத்திலேயே ஆழ்ந்து போவார்கள். ஒரு குழந்தை சகதி எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுது. தாய் பார்த்து சொன்னால் கேட்க மாட்டேங்குது. அந்த குழந்தை முதுகில் 2 சாத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வருது. அந்த குழந்தை அழுகுது, ஐயோ என் இஷ்டப்படி சகதி சாப்பிட விட மாட்டேங்கிறாளே இந்த கொடுமைக்கார தாய் என்று வருத்தப்படுது. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு, பெரியவனான பிறகு, டெய் நீ சகதியை தின்று கொண்டிருந்தாய், அதை நிறுத்துவதற்காக உன் முதுகிலை அடித்தேன், அதை தவறென்று சொல்லுகிறாயா என்று அவனை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? தாயே, உனக்கு முன்னும் வணக்கம் பின்னும் வணக்கம். தீமையிலிருந்து என்னை காப்பாற்றினாய், தண்டித்து காப்பாற்றினாய், தண்டித்து நல்லறிவு கொடுத்தாய் என்று சொல்லுவானா இல்லையா? அது மாதிரி இந்த மாயா உலகத்திலே ஆழ்ந்து போய் மனிதன் வந்து எனக்கு சாராயம்தான் வேணுங்கிறான், எனக்கு பெண் போகம்தான் வேணுங்கிறான், நான் அடுத்தவன் மனைவியை கவர்ந்தாவது இன்பம் அனுபவிக்க வேணுங்கிறான், பணம் வேணுங்கிறான், திருடியாவது சம்பாதிப்பேன்கிறான். இதிலிருந்து அவனை எப்படி மீட்பது? துன்பங்கள் கொடுத்து இந்த துர் ஆசைகளை போக்க வேண்டும் என்பதற்காக அவன் உலகத்திலே துன்பங்களை தருகிறான். அனந்தாழ்வான் நந்தவன கைங்கரியம் பண்ணியவர், அவருக்கு கைகால் விளங்காமல் போச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், பெருமாளுக்கு இரக்கமே இல்லை, அவனுக்காக வாழ்ந்த உம்மை இப்படி கஷ்டப்படுத்திட்டாரேன்னு. அப்போ அவர் சொன்னார், திருவரங்கன் நன்றன்று செய்யான், அவன் எப்போவுமே நல்லது தான் செய்வான். என்ன காரணம்னா, எனக்கு கைகால் நல்லா இருக்க போய் மேலும் மேலும் நமக்கு வந்து இந்த கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இதிலேயே நாட்டம் ஆகிடும், நமக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் நமக்கு நாட்டம் வராது என்பதாலே இந்த உடம்பை கொஞ்சம் கோளாறு பண்ணுவோம், அவனுக்கு ஆசை வைகுண்டத்தில் வரட்டும் என்று கவனத்தை திருப்புறதுக்காக பண்ணினான் என்று அவர் சொன்னாராம். எப்பவுமே பகவான் வந்து துன்பம் கொடுக்குற போது கூட நல்ல நோக்கத்தில் தான் கொடுக்குறான். அவனுடைய புகழ் அப்படிப்பட்ட புகழ். அதனாலே இந்த பகவத் கைங்கரியம் இந்த உலகத்திலே செய்வதிலே ஈடுபாடாய் உள்ளவர்களுக்கு உடம்பில் வியாதி வந்தால் கூட அதை நல்லதாகத்தான் பாவிப்பார்கள், புரிந்து கொள்வார்கள் வைஷ்ணவர்கள். இதை வேறு வேறு
ஆச்சாரியர்களை சம்பந்தப்படுத்தி கூட இந்த கதையை சொல்லுவார்கள். அப்போது எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் பகவான் தப்பு பண்ணுகிறவன் இல்லை என்று நிரூபணமாக இருக்கிறது. அதனால தான் கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் என்று பாடுகிறார். அடுத்த 24 வாங்க. இதில் 10 அவதாரங்களையும் அவர் லிஸ்ட்டு போடுறார். மீனாகிருத்தே கமட கோல நிருசிம்ம வர்ணின் சுவாமின் பரஸ்வ தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கி ரூப ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். மீனாகிருத்தே மீன் வடிவானவனே, கமட ஆமையாய் வந்தவனே, கோல வராகமாய் வந்தவனே, நிருசிம்ம நரசிம்மமாய் வந்தவனே, வர்ணின் பிரம்மச்சாரியாய் வாமனனாய் வந்தவனே, சுவாமின் எங்கள் தலைவனே, பரஸ்வத தபோதன. பரஸ்வத அப்படின்னு சொன்னால் கோடரி, பரசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பரஸ்வதம் என்ற கோடரியை ஏந்தின தவச்செல்வனே, ராமச்சந்திர ராமனாய் வந்தவனே, சேஷாம்ச ராம ஆதிசேஷன் அம்சமாக வந்த பலராமனே, யதுநந்தனே யது வம்சத்திலே பிறந்த கிருஷ்ணனே, கல்கி ரூப இனி கல்கியாக அவதாரம் எடுக்கப் போகிறவனே, ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். 10 அவதாரங்களையும் இதில் சொல்லியதாயிற்று. அதனால் உங்களுக்கு 10 அவதாரம் எது அப்படின்னு உங்களுக்கு அந்த வரிசைப்படி மனப்பாடம் ஆகணும்னா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். மீனாகிருத்தே கமட கோல நிருசிம்ம வர்ணின் சுவாமின் பரஸ்வத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கி ரூப ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம். 10 அவதாரங்களாய் வந்தவனும் நீதானப்பா ஏழுமலையானே என்கிறார். அடுத்தது 25. ஏலா லவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியத்சரிதி ஹேமகடேஷு பூர்ணம் திருத்வா அத்ய வைதிக சிகாமணயக பிரகிருஷ்டாக திஷ்டந்தி வெங்கடபதே தவ சுப்பிரபாதம். இங்கே ஸ்ரீ வைஷ்ணவர் கைங்கரியம் பண்ணுவதற்காக அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆகாய கங்கையிலிருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு, அது சாதாரண தீர்த்தம் இல்லை, அதில் ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் முதலியவற்றை கலந்து நறுமணமாக்கி அதை தங்க குடங்களிலே தாங்கி அங்கே நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். வைதிக சிகாமணையகா அப்படின்னு சொன்னால் வைதிக கைங்கரியத்திலே சிகாமணி போல உத்தமர்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் இந்த ஏலா லவங்கம், ஏலம்னா ஏலக்காங்கிறது இந்த வார்த்தை தான், ஏலா லவங்க கனசாரன பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்த தீர்த்தம். நீங்கள் திருப்பதி பெருமாள் தீர்த்தம் வாங்கினா உங்களுக்கு அந்த சுவையும் மனமும் தனி என்று தெரியும். அந்த தீர்த்தத்தை வியற்சரிதி ஆகாய கங்கையிலிருந்து, அதாவது வைஷ்ணவத்துக்கு என்று அற்றத்தீர்ந்த ரிஷிகள் அவர்கள் ஆகாச கங்கை சென்று தண்ணீர் முள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். ஹேமகடேஷு, ஹேமன்னு தங்கக்குடம் பொற்குடத்திலே நிரப்பி பூர்ணமாய் நிரப்பி திருத்வா தாங்கி தலைமையில் தாங்கி அத்ய இதோ இன்று இப்பொழுது வைதிக சிகாமணையகா வைதிக சிரேஷ்டர்கள், வைதிக ஆச்சாரங்களிலே சிறந்த ரிஷிகள் வைஷ்ணவர்கள் பிரகிருஷ்டாக மனம் மகிழ்ந்து ஆகா இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்ததே என்று திஷ்டந்தி நிற்கிறார்கள் வாசலிலே வெங்கடபதே தவ சுப்பிரபாதம். இந்த ஸ்லோகத்துக்கு அடிக்குறிப்பாக இந்த திருப்பதி தேவஸ்தானத்திலே ஒரு உரை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா. அவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, திருமலையிலே இன்றும் முதல் தீர்த்தம் பெற்று வரும் திருமலை நம்பிகள் வம்சத்தவர்களாகிய தோழப்பர்கள்
இன்றும் இவர்கள் ஆகாச கங்கா தீர்த்த கைங்கரியம் நடத்தி வருகிறார்கள் அப்படின்னு அடிக்குறிப்பு இருக்குங்க. அந்த திருமலை நம்பி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றும் அந்த கைங்கரியம் செய்கிறார்கள். ஏன்னா திருப்பதி பெருமாளுக்கு இந்த கங்கா தீர்த்தம் கொடுக்குற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. மற்ற கோவில்களிலே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற அர்ச்சகர்கள் இந்த திருப்பதி கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்களை பார்த்து அடுத்த ஜென்மம்னு இருக்குமானா எங்களுக்கு திருப்பதியில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய வாய்ப்பு வேணும் என்று வேண்டுவார்கள். அப்படி ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறார்கள். ஒரு முறை இங்கே புதுச்சேரி காலத்தீஸ்வரன் வரதராஜ பெருமாள் கோவில் அர்ச்சகர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணி லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார்னு பேர். அவர் என்கிட்ட சொன்னார், நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் என்னுடைய உறவுகாரரை பார்க்குறதுக்கு. அப்போ அன்று எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்க்கக்கூடிய கடமையை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அர்ச்சகர் என்று உடல்நலம் இல்லை. அப்போ என்ன கூப்பிட்டு நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 100 குடம் சேர்க்கணும் அப்படின்னாங்க. தாராளமாக அப்படின்னு அந்த 100 குடம் தீர்த்தம் சேர்க்கிற போதும் நான் கண்களில் ஆனந்த பாஷ்பமாக அழுதுகிட்டே பண்ணினேன். அந்த வாய்ப்பு எனக்கும் கிடைக்குமா, இந்த ஜென்மத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று நினைத்திருந்தேன். அன்று அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது என்று சொல்லி புலகாங்கிதமானார் என்னிடம் சொல்லும்போது. அது ஒரு பெரிய பாக்கியம். அதை இந்த ஸ்லோகத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து 26 பாஸ்வான் உதேதி விகச்சானி சரோருகாணி சம்பூரயந்தி நனதைஹி ககுபோ விஹங்காக ஸ்ரீவைஷ்ணவாஸ் சததம் அர்த்தித மங்களாஸ்தே தாமாசிரயந்தி தவ வெங்கட சுப்பிரபாதம். பாஸ்வான்னா சூரியன். சூரியன் உதேதி உதித்து கொண்டிருக்கிறான். சரோருகாணி தாமரை மலர்கள் விகசானி மலர்கின்றன. சம்பூரயந்தி நனதைஹி ககுபோ விஹங்காக. விஹங்கானா பறவைகள். பறவைகள் ககுபோ திசைகளை நனதைஹி தம்முடைய குரல்களாலே சம்பூரயந்தி 8 திசையும் தங்கள் குரல் சென்று ஒலிக்கும்படியாக பறவைகள் ஒலிக்கின்றன. ஸ்ரீ வைஷ்ணவா சததம் அர்த்திதம் மங்களாஸ்தே. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உனக்கு எக்காலமும் மங்களம் நடக்கட்டும், உனக்கு மங்களம் மங்களம் என்று கூறி ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். தாமாசிரயந்தி. தாமம்னா கோவில், பரந்தாமன்னா மிகச்சிறந்த கோவில், குடிகொண்டவன் வைகுண்ட பெருமாள், அதான் பரந்தாமன்னு பேர். தாம ஆசிரயந்தி தவ வெங்கட சுப்பிரபாதம். உனக்கு மங்களம் வேண்டும் என்று வைஷ்ணவர்கள் ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். பறவைகள் 8 திக்கும் தம் குரலாலே நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. தாமரைகள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. சூரியன் உதித்து கொண்டிருக்கிறான். இன்னும் படுத்திருக்கிறாயா? எழுந்திருப்பாய், உனக்கு நல்விடிவு ஆகுக என்று சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் பாகம் 5 கேட்கலாம். ஜெய் ஸ்ரீமன்னாராயண.